simple concept, okay, which you will get in most of the questions. Okay, most of the questions in all stages of courses you have all stages of income tax papers you have computation of total income. So computation of total income அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, okay, ஒரு பர்சனோட டோட்டல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே, ஒரு பர்சனோட டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் மாறும். ஸோ அது என்ன, ஓகே, எப்படி அது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போ போல் நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு இட். ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் இன்கம் நீங்கள் ஸ்டேட் பண்ணியிருக்கோம், அந்த இன்கம் யாருக்கு டாக்ஸபிள் யாருக்கு நாட் டாக்ஸபிள்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணுறது பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலதுக்குலாம் நாட் டாக்ஸபிள்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில டேக்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்க சில டாக்ஸஸ் அவங்க பே பண்ண தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, அதாவது என்ன அர்த்தம்னா இட் வில் நாட் கம் இன் டு ஆர் பர்வியூ. ஓகே, ஆர் பர்வியூ ஆஃப் கால்குலேட்டிங் டோட்டல் இன்கம். ஸோ அதுதான் இதோட மீனிங் ஆக்சுவலாக. இங்கே நாட் போட்டிருக்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த டாக்ஸபிள்னு போட்டிருக்கிறது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஆர் ப்ரிவ்யூ ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகே, தட்ஸ் வாட் இஸ் பீன் கிவன் ஹியர். ஸோ வில் சி ஒன் பை ஒன் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த 5 to 6 இன்கம்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு இன்கமையும் இதுக்கு கீழே நீங்கள் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தெரியணும். ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்கமையும் நீங்கள் கரெக்டாக இதுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சாலும் போதும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்கம் ரிசீவ்ட் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் நீங்கள் இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, தென் இட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி 3 ஸ்டேட்டஸ். ஓகே, லைக்வைஸ் இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா, then it is taxable for all the 3 cases. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தாலோ இல்லை ரிசீவ் பண்ணியிருந்தீங்கனாலோ, இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, வேறு எங்கேயாவது ஏர்ன் பண்ணியிருக்கீங்க பட் இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, அப்படியா இருந்தாலுமே 3 கேசஸ்லையுமே இட் இஸ் taxable. ஓகே, see the next one, third one, income earned and received outside India but business controlled or profession set up in India. ஓகே, ஸோ பிஸ்னஸும் இல்லை ப்ரொஃபஷனோ இங்கே இந்தியாவில் இருக்குது. ஓகே, இல்லை அதோட கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்குது. ஓகே, அதோட கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்குது. பட் இன்கம் வந்து வெளியில் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இன்கம் வந்து ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. ஓகே, பட் அந்த பிஸ்னஸோ இல்லை ப்ரொஃபஷனோட செட்டப் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், பட் இட் இஸ் நாட் டாக்ஸபிள் ஃபார் நான் ரெசிடென்ட். அடுத்தது அதே மாதிரி இன்கம் ஏர்ன்ட் ஆர் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா பட் பிஸ்னஸ் கண்ட்ரோல்ட் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் அவுட் சைட் இந்தியா. ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கமும் வெளியில் தான் நம்ம ஏர்ன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஸ்னஸோட கண்ட்ரோல் ஆர் ப்ரொஃபஷனல் செட்டப்பும் இந்தியாவுக்கு வெளியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் அண்ட் இட் இஸ் நாட் டாக்ஸபிள் ஃபார் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். Okay, and then 5th one, income earned and received outside India from any other sources. So வேறு ஏதாவது சோர்சஸ் மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் then again it is taxable only for resident and not taxable for the other 2 cases. Income earned and received outside India in the years preceding the years remitted during the previous year. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் வெளியில், அது இப்போ நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். வை? பிகாஸ் நம்ம எல்லா இன்கம்மே நம்மளோட ப்ரீவியஸ் இயர் இன்கமாக இருக்கணும். ஓகே, ஏன்னா we are assessing the previous year income, we are assessing tax, we are calculating tax for the previous year, not for the preceding previous years. ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் இயர்ஸ்க்குலாம் நம்ம கால்குலேட் பண்ண கிடையாது. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கன்சர்ன்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பின் கிவன் ஹியர். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இன்கம் நீங்கள் இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 3 பேருக்குமே டாக்ஸபிள். ஓகே, ஸோ இன்கம் வெளியில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அதோட கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்கா, அது அந்த பிஸ்னஸோட ப்ரொஃபஷனோட கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா இட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, இப்போ அந்த கண்ட்ரோலும் இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொன்னால் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள், மீத 2 பேருக்கும் நாட் டாக்ஸபிள். ஓகே, ஸோ இது இல்லாமல்
வேறு ஏதாவது சோர்ஸில் இந்த பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ இல்லாமல் வேறு ஏதாவது சோர்ஸில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க வெளியில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அப்ராடில், இல்லை ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கலாம் அப்ராடில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் taxable only for resident and not for the other two cases. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எனி இன்கம் விச் இஸ் ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் இயர் ஒன்லி தட் வில் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஸோ ஈவன் தி ஃபாரின் இன்கம் விச் இஸ் brought டு இந்தியா, ஓகே, போன வருஷத்துக்கு முன்னாடி ஏர்ன் பண்ண ஃபாரின் இன்கம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாலும் ப்ரீவியஸ் இயரில் கொண்டு வந்திருந்தாலும் இட் இஸ் நாட் taxable since it is not earned during the previous year. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த சின்ன டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன நியூமரிக்கல் பார்க்கலாம். நம்ம ஒரு நியூமரிக்கல் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம், ஓகே, டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்ரீதேவி லாலோட டிஃப்ரெண்ட் இன்கம்ஸ் ஆர் பீன் கிவன். ஸோ இந்த இன்கம்ஸ்க்கு நம்ம டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு இன்கமாக எடுத்துகிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டேபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம ஆன்சர் ஷீட்லேயும் எழுதிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம், ஓகே, எப்பவும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அசஸ்சி அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு யுவர் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். Okay, and your tabular column will have different kinds of income, residential status. Okay, resident, not ordinary resident, non-resident. Okay, if Sridevi Lal is a resident, what happens? Not ordinary resident, what happens? Non-resident, what happens? Okay, that is what we are going to see here. Okay, so we'll go by step with over income பார்த்து நம்ம enter பண்ணலாம். Okay, so first income பாருங்க, share of income from a joint venture in India 10,000 rupees. Okay, what does this mean? Okay, so he has a company here, a joint venture business here, and he has earned 10,000 rupees here. So therefore it is income earned in India. Income earned in India. So the first one, income from joint venture in India. So it is taxable for all the three columns since it is earned in India. So it is income from a business in India. So இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்கம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா. ஸோ அதனால் அது மூணுக்குமே taxable. ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொவிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் எதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸம்டட் ஃப்ரம் calculation. ஓகே, டேக்ஸ்லேருந்து எக்ஸம்டட், தர்ஃபோர் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி, அக்ரிகல்ச்சர், ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா யூ நீட் நாட் டேக் இட் டு யுவர் சொல்யூஷன். ஓகே, see the next one, income from agriculture in Pakistan. ஓகே, ஸோ இது இந்தியாவில் கிடையாது. ஸோ பாகிஸ்தானில் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கவங்களுக்கு ஸோ அதிலிருந்து வர இன்கம் 20,000 கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ஓகே, நம்மளோட பாயிண்டில் இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் எனி அதர் சோர்ஸ், இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் எனி அதர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது லாஸ்ட் ஒனில். இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா income earned and received outside India from any other source. Okay, அப்படின்னா it is taxable only for resident and it is not taxable for the other two columns. Okay, therefore second point, income from agriculture in Pakistan, it is taxable Pakistan 20,000 rupees. So it is taxable only for resident. For the other two columns it is not taxable. Okay, we'll see the next one, fourth one. So fourth one என்ன சொல்லியிருக்காங்க, salary income received in India but the services for the same were rendered in Iran. Salary income received in India rupees 9,800 but the services for the same were rendered in Iran. Okay, so இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, ஸோ அந்த பாயிண்ட் மட்டுமே போதும். ஸோ இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியானா என்ன அர்த்தம், இட் இஸ் taxable ஃபார் ஆல் தி த்ரீ காலம்ஸ். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் இட் இஸ் taxable ஃபார் ஆல் தி த்ரீ காலம்ஸ். ஸோ salary income received in India,
9,800 for all the 3 columns. Okay, so ரொம்ப சிம்பிளா whether it is received in India or earned in India one first பாருங்க. அதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன அப்படினு சொல்லி we can see. Okay, so the next one பார்க்கலாம். Income from business controlled from India in Africa and income remitted to India 10,000. So அதாவது என்ன அர்த்தம் அப்படினு சொன்னா income from business in Africa but controlled from India. Okay, so income outside the country but the business is controlled in India, then it is taxable for the first 2 items. Okay, it is taxable for the first 2 items. Okay, so on the category la income received in Africa but business controlled in India. Controlled in India. So it is taxable for first 2 columns and the last column it is not taxable. Okay, and see the next one. Income earned and received in Japan from bank deposits rupees 5,000. So இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து பிசினஸ்லயும் வரல ப்ரொஃபஷனலியும் வரல but it is earned and received outside India. So it is from other sources. பிசினஸோ ப்ரொஃபஷனோ இல்லாம வேற sourcesல இருந்து வந்திருக்கு. Therefore it is taxable only for resident according to the provision. Okay, so income received from bank deposits in Japan 5,000 rupees. So it is taxable only for resident column. Okay, and we'll see the next one. Income accrued in India but received in China. Okay, listen carefully. Income accrued in India but received in China, which means that income earned in India. Okay, so அது ஒண்ணே போதும், மித்ததெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. Income earned in India, received in India அப்படின்னு சொன்னாலே it is taxable for all the 3 columns. Okay, so 6th one, income earned in India or accrued in India ன்னு கூட நீங்க எழுதிக்கலாம். India but received in China. Okay, so what is the amount? 10,000 rupees. So 10,000 rupees. It is taxable for all the 3 columns. Okay, since it is earned in India. So that's all. We have written all the incomes according to the provision. We have listed all the incomes according to the provision. Okay, so just like that we have to total it right now. Okay, so just like that we have to total it right now. So இப்போ பாத்தீங்க received in India அப்படினு சொன்னா it is taxable for all the 3 columns. Okay, income received outside Indiaவா இருந்துச்சு அப்படினு சொன்னா அப்போ அது பிசினஸா ப்ரொஃபஷனான்னு பார்க்கணும். அப்போ பிசினஸா ப்ரொஃபஷனா கண்ட்ரோல் இந்தியால இருக்கு அப்படினு சொன்னா ரெசிடென்ட்க்கும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் taxable, நான் ரெசிடென்ட்க்கு it is not taxable. இப்போ கண்ட்ரோலும் இந்தியால இல்ல அப்படினு சொன்னா it is taxable only for resident column. Okay, and likewise வேற ஏதாவது சோர்சஸ்ல இன்கம் இருக்கு. Okay, income received outside India but through some other sources, business profession கிடையாது பட் வேற ஏதாவது சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அக்ரிகல்ச்சர் பேங்க் டெபாசிட்லாம் வந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், இல்லை டிவிடெண்ட் கூட இருக்கலாம். ஓகே, ஃபாரின் கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் கூட நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இட் இஸ் taxable only for resident column. தட்ஸ் ஆல். ஸோ இது வெரி சிம்பிள். அந்த ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 64,800, 39,800, 29,800. So this is the total income. Total income which is taxable actually. Taxable total income அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே இன்கம்க்கு if Sridevi Lal is being considered to be resident, he has to pay 64,800. If he is considered to be not ordinary resident, then he is supposed to pay 39,800. If he is a non-resident, he is supposed to pay only 29,800.
Okay, in the sense he is liable only for 29,800. ஸோ அவங்களோட tax liability, okay, இந்த taxable income பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் it gets reduced because of the statuses, okay, because of the difference in the residential status. Okay, so this topic is very simple. ஸோ அந்த provisions மட்டும் தெரிஞ்ச போதும் நம்மளால ஈஸியாக இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். Thank you students.